காணாமல் போனவர்களின் உறவினர்களினால் 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை கைவிடப்பட்டது. இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் கைதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்று போராட்டம். ஊழல் மோசடி தொடர்பான பகிரங்க விவாதம் குறித்து ஜனாதிபதி கருத்து. දූෂණය නාස්තිය සහ වංචාව පිළිබඳව රට තුළ ඇති වී තිබෙන සංගායනාවක් විදිහටයි මම දකින්නේ. அர்ஜுன மகேந்திரன் கலந்து கொண்ட கூட்டம் தொடர்பில் ஊழலுக்கு எதிரான முன்னணி மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளரிடம் கேள்வி. கடந்த 2 வருட காலத்தில் ஊழல் மோசடி மற்றும் வீண் விரயம் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கை சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். சர்வதேச சுங்க தினத்தினை முன்னிட்டு செயற்திறன் மிகு எல்லை நிர்ணய முகாமித்துவம் எனும் துணைப்பொருளில் இந்த வைபவம் நடைபெற்றது. உலக சுகாதார அமைப்பின் திறமை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. ප්‍රධාන වශයෙන්ම ගෙවී ගිය கடந்த 2 வருட காலத்தில் இந்த நாட்டு மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டை ஒப்படைத்ததன் பின்னர் ஊழல் மோசடி மற்றும் வீண்விரயம் தொடர்பில் அதிக விவாதம் ஏற்பட்டது. ஊழல் மோசடி ஒழிப்பு தொடர்பில் நாடு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்துள்ளதாக நான் கருதுகின்றேன். இல்லாவிட்டால் இது எதிர்காலத்திற்கு சவாலாக அல்லது பாரிய பிரச்சனையாக மாறும். இதுகுறித்து அனைத்து தரப்பினரும் கலந்துரையாடுவது விமர்சனங்களை உருவாக்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் ஊழலை ஒழிப்பது முக்கியமானதாகும். மீண்டெழும் செலவீனத்தை ஈடு செய்வதற்கு கூட நாட்டை நாம் பொறுப்பேற்கும் போது வருமானம் குறைவாக இருந்தது. எனினும் முதற்தடவையாக மீண்டெழும் செலவை செலுத்தும் அளவிற்கு எமது வருமானம் அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் கூற வேண்டும். அன்று எமக்கு 1352 பில்லியன் வருமானம் கிடைத்தால் 1500 பில்லியன் ரூபாவை கடனாக செலுத்த வேண்டியிருந்தது. இன்று சிலர் பல்வேறு விதங்களில் பேசுகின்றனர். அன்று 1000 ரூபாவை செலவு செய்ய 10,000 ரூபாவை கடன் பெற்றுள்ளனர். அதனால் இன்று அப்பாவி மக்களே அதனை செலுத்துகின்றனர். காணாமல் போனவர்களின் உறவினர்களினால் 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை கைவிடப்பட்டது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. இவர்களின் கோரிக்கை தொடர்பில் பிரதமர், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருடன் எதிர்வரும் 9ஆம் தேதி கலந்துரையாடலை நடத்துவதற்கு எழுத்து மூலம் வாக்குறுதி வழங்கப்பட்டதன் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் சங்கம் மாசி மாதம் 9ஆம் தேதி சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர், சட்டமாதிபர் திணைக்களம், போலீஸ் மாதிபர், நீதியமைச்சர் இவர்களுடன் 16 பேர் கொண்ட குழுவும் கைத்தந்தியர்களும் சந்திப்பார்கள். இக்கூட்டம் அன்று காலை 11 மணிக்கு அழகி மாளிகையில் இடம்பெறும். தற்காலிகமாக இவர்களின் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை நாம் மிகவும் ஆழமாக நோக்க வேண்டும். அவர்களின் உறவினர்கள் காணாமல் போயுள்ளனர். இவர்களின் கவலையை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த குடும்பங்களை இன்னும் 2 வாரங்களில் அலரி மாளிகைக்கு அழைத்து கலந்துரையாட உள்ளோம். போலீசாரோடு விசாரணை செய்து அவர்களுக்கு என்ன நடந்துள்ளது என்பதனை அதன் போது கூற முடியும். அதன் மூலம் அவர்களின் வேதனைக்கு ஓரளவு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். පොලිසිය විසින් පරීක්ෂා කළා පරීක්ෂණ පවත්වලා කටට මොකක්ද උනේ කියන එක ඒගොල්ලන්ට එදාට අපි පැහැදිලි කරලා දෙන්න පුළුවන්. ඉතින් මම හිතනවා ඒකෙන් ඒගොල්ලන්ට යම්කිසි ඒගොල්ලන්ගේ වේදනාවට යම්කිසි සහනයක් අපිට ලබා දෙන්න පුළුවන්. வவுனியாவில் இன்றும் நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்திற்கு இளைஞர்களும் சிவில் அமைப்பினரும் ஆதரவளித்திருந்தனர். உடல்நிலை சோர்வடைந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை வரை தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 14 பேர் இன்று மாலை வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். வவுனியா தபாலகத்திற்கு அருகில் 4வது நாளாகவும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 4 மிகவும் சோர்வடைந்த நிலையில் இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதில் கூறப்பட வேண்டும், சகல அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் இருவரும் உண்ணாவிரதத்தில் இணைந்து கொண்டிருந்தனர். தண்ணி விடாயம் இல்லையம்மா, பசியும் இல்ல. நீங்கள் வருவாங்க சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்து முன்னே நான் வீட்டெடுக்க ஒரு மணி அக்காச்சியை நான் இனி விட்டுட்டு இருக்க மாட்டேன். இந்த தூரத்துக்கு வந்துட்டேன். எங்க அக்காச்சி என்ன நீங்கள் நிறைய கேட்கிறேன், அக்காச்சி என்ன வருவாளோ நான் என்னடா அக்காச்சியை விட்டுட்டு இருக்கிறது எல்லாம் உனக்கு உதவியா இருக்கு ஒரு மணி. எங்களுடைய உறவுகள் எங்கள்கிட்ட வந்து சேரும் வரை நாங்கள் தேடத்தான் போறோம். எங்கள் யுத்தம் முடிந்த பிறகு கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்கின்றோம். வைத்தியசாலைகள் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டது இருக்கின்றார்கள். ராணுவம் கைது செய்து கொண்டு போய் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். குடும்பமாக ஒரு நாள் கூட போராளியாக இருந்தால் நீங்கள் வந்து எங்களிடம் சரணடையுங்கள், உங்களுக்கு நாங்கள் புனர்வாழ்வு தந்தோ அல்லட்ட உங்களை விசாரணை செய்தோ உங்களோட குடும்பத்தோட இணைக்கிறோம் என்று இந்த 8 வருடம் காணாமல் போனு சொல்லி எங்களுக்கு ஒரு பட்டத்தையும் தந்து இந்த இடத்துல ஒன்று இருத்தியும் விட்டு இருக்குது. காணாமல் போகல எங்களோட பிள்ளைகளை ராணுவத்தில் பிடிச்சி கொண்டு போனவை. எங்களோட கிராமத்துக்கே 12 பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போனவே விசாரிச்சு போட்டு வருவோம். மனுஷங்க எத்தனையோ பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போன அந்த ராணுவம் ஏன் எங்களோட பிள்ளைகளை விடக்கூடாது? பிடிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்திருந்தா விடுறதுக்கும் ஒரு சட்டம் இருக்குதானே, பிடிச்சி கொண்டு போறதுக்கும் ஒரு 11 பேர்கிட்ட இருந்துதானே இருக்கு. அப்ப எங்களோட பிள்ளைகள் எங்கேன்னு சொல்லி வியலுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த அரசாங்கத்திட்ட தான் எங்களோட பிள்ளைகள் இருக்கணும். என்ன நடந்தது பதிவு அவருக்கு அப்படி இல்லாமல் அவருக்கு என்ன நடந்தது சொல்லுவாங்க. எங்களை அரசியல்வாதிகள் கூட நாங்கள்கிட்ட பல அவங்கள்ட்ட சொல்லி எந்த விதமான இதுவும் அவங்களும் பண்ணிக்கலாம்னு தூக்கி அறிஞ்ச மாதிரி போட்டு அவங்களும் இருக்காங்க. வவுனியா மாவட்ட வர்த்தகர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர். அத்துடன் கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியா முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்தியசாலை வீதியிலிருந்து நகரூடாக போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு பேரணியாக சென்றனர். யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாக மாணவர்கள் பல்கலைக்கழக கட்டட பகுதியில் இருந்து உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு பேரணியாக சென்றனர். இதேவேளை மெகசின் மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். கொழும்பு மெகசின் மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 73 பேர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 54 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று காலை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 19 பேரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் அடையாள உண்ணாவிரதத்தில் இன்று ஈடுபட்டனர். காணாமல் போனோர் பாதுகாவலர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். என்ன மகன் ஒரு மனநோயாளி கடைசி நேரம் வரைக்குள்ள ஓமந்தேல நின்ற வரம் எங்களை விட்டு தவறிட்டார். அப்பாவும் முள்ளி வைக்கல சேர்த்துட்டார். நான் அதுல இருந்து வந்து புனர்வாழ்வுகள் எல்லாம் தேடிக்கிட்டேன். சிறைச்சாலை எல்லாம் தேடினா இன்னும் கிடைக்க இல்ல. நாங்கள் தேடாத இடம் இல்லையா, பார்க்காத இடம் இல்லையா. எந்த பிள்ளைகள் எங்க இந்த பிள்ளை உயிரோட இருக்கு ஐயா, எங்க வச்சிருக்கிறோம் ஐயா. எந்த பிள்ளைய சுட்டு போட இல்ல, இரண்டா சுட்டா எல்லாரையும் போடுங்க. நாங்கள் பார்த்திருப்போம் ஐயா. இந்த பிள்ளைய பாருங்க ஐயா, எந்த பிள்ளை சுட்டு போட இல்ல, எந்த பிள்ளை உயிரோட இருக்குது. எங்கட பிள்ளைகளை எல்லாரும் இங்க வச்சிருக்கிறாங்களா ஐயா, விடுவதற்கு பயத்துல இருக்கணும் ஐயா. காணாமற் போனோரது உறவினர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வொன்றை வழங்காவிட்டால் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிலரின் பெருமதியான உயிர்களை இழப்பதற்கு நேரிடலாம் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். வவுனியாவில் கடந்த 3 நாட்களாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமற் போனோரது உறவினர்களின் நிலைமை குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்த விடயத்தை கூறியுள்ளார்.
காணாமற் போனோர் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்துகின்றவர்களின் நிலைமையை விளக்கி தாம் கடிதம் அனுப்புகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல எனவும் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற உறவினர்களுக்கு ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வொன்றை வழங்காத பட்சத்தில் வேறெந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்காது என்றும் வடக்கு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் உருவாவதற்கு தமிழ் மக்கள் வைத்திருந்த நல்ல அபிப்பிராயம் மற்றும் நன்மதிப்பு ஆகியனவும் காரணமாக அமைந்தன என்பதுடன் தங்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை ஜனாதிபதி வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு அந்த மக்களிடம் இருப்பதாகவும் முதலமைச்சரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கும் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் காணாமற் போனவர்களுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதை கண்டறிவதற்கான விசாரணையை முன்னெடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் காணாமற் போனவர்களுக்கான அலுவலகம் தற்போது பெயரளவிலேயே இயங்கி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அந்த அலுவலகத்தினால் எவ்வித பயனும் மக்களுக்கு கிட்டப்போவதில்லை என்றும் கூறியுள்ளார். எனவே சிரேஷ்ட அமைச்சர் ஒருவரை நேரடியாக வவுனியாவுக்கு அனுப்பி சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு வாக்குறுதியொன்றை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வடமாகாண முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காணாமற் போனவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் உறுதியான பதிலொன்றை அளிப்பதற்காக குறிப்பிட்ட கால வரையை வழங்க வேண்டும் என முதலமைச்சரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற்று அரசியல் கைதிகளின் விடுதலையை உறுதி செய்வதனூடாக பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டதை அரசாங்கம் சர்வதேசத்துக்கு ஒருமித்து கூற வேண்டும் என்றும் வடக்கு முதலமைச்சர் தமது கடிதத்தினூடாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். காணாமற் போனோரை இலங்கையில் தேட முடியாது எனவும் படகில் கள்ளத்தனமாக வெளிநாடு சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். யுத்தகால பகுதியில் தமது பிள்ளைகளை, கணவரை, உறவினர்களை இழந்தவர்கள் வவுனியாவில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். தமது கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமையுள்ளது. தற்போது குறிப்பிட்ட அளவு காலம் இந்த பிரச்சினைக்கு உரிய பதிலை வழங்க எமக்கு முடியாது போயுள்ளது. பிரதமர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் காணாமற் போனோர் தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்தொன்று பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. அவ்வாறான கருத்தொன்றை நீங்கள் எவ்வாறு கூற முடியும் என சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அதனால் இவர்களுக்கு நியாயமான பதிலொன்றை நாம் வழங்க வேண்டும். இந்த பதிலை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக அவர்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலைக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நபர்கள் தொடர்பான எவ்வித தகவலையும் இலங்கைக்குள் தேட முடியாது என போலீசார் கூறுகின்றனர். தற்போது உள்ளவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதாக அவர்கள் கூறினார்கள். ஏனையவர்கள் தொடர்பான எவ்வித தகவல்களும் இலங்கையில் இல்லை. வெளிநாடு சென்றவர்கள் என சட்ட ரீதியான தகவல்களும் இல்லை. படகில் கள்ளத்தனமாக சென்றார்களா என்பதும் இங்குள்ள விடயம். போலீசார் அறிந்த விடயங்களை அறிவிக்க முடியும் என கூறினார்கள். சிலர் அவர்கள் சென்றிருக்கலாம் என எண்ணுகின்றனர். சிலர் உயிருடன் இல்லை என சந்தேகிக்கப்படுகிறது. சாட்சியங்கள் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு இழப்பீடு வழங்குவது தொடர்பிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அரசாங்கம் அவதானிக்க வேண்டும். இங்கு கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை நாம் எடுக்க வேண்டும். இவர்கள் இலங்கையில் இல்லை எனவும் சட்ட ரீதியாக வெளிநாடு செல்லவில்லை எனவும் நமக்கு கூற முடியும். இதனை போலீசார் கூறுகின்றனர். காணாமற் போனோர் என கருதினால் அடுத்த நடவடிக்கை தொடர்பில் அனைவரும் கலந்துரையாடி இவ்வாறான நிலைமையின் போது முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்கான சட்டம் பார்லிமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பதற்கான சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்லிமெண்டத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக முக்கிய திருத்தங்கள் சிலவற்றை உள்ளடக்க முடியாமல் போனது. அந்த திருத்தங்களை விரைவில் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிப்பதாக நீங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தீர்கள். வெளிநாடு சென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் நாட்டிற்கு வந்தேன். இந்த திருத்தங்கள் தொடர்பில் உங்களுடன் நான் பேசுகிறேன். இதேவேளை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வவுனியாவில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். எங்கெங்கு எல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், கடத்தப்பட்டவர்கள் உங்களிடம் இருப்பின் அவர்களது பெயர் பட்டியலை வெளியிடுங்கள். ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவர்கள் தான் முட்டாள் என்று நினைத்து காய்க்கிறாரா அல்லது தமிழ் மக்களை முட்டாள்கள் ஆக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறாரா? ஏனென்றால் காணாமல் போனவர்கள் வெளிநாடு போவது என்ற பிரச்சனையே இங்கு எழவில்லை. இங்கு எழுகின்ற பிரச்சனை எல்லாம் ராணுவத்திடம், போலீசிடம், புலனாய்வு பிரிவிடம் கைது செய்யப்பட்ட அல்லது அவர்களிடம் சரணடைந்த அல்லது கடத்தி செல்லப்பட்ட அரச படைகளிடம் போய் சேர்ந்தவர்களுக்கான கதி என்ன என்பது அளிக்கக்கூடிய கேள்வி. ஆகவே பிரதம மந்திரி முழு பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை மிக தெளிவாக கூறுவாராக இருந்தால் அது ஒரு யுத்த குற்றம். இங்கு சித்திரவதை முகாம்கள் இருந்ததற்கான ஆவணங்கள் எல்லாம் ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கின்றது. இவர்கள் ராணுவத்தை பாதுகாப்போம் என்பதை மிக ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறார். ஆகவே தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க
அவர் ஒரு பொன் சிரிப்புடன் தமிழ் மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க யோசிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் தவறுவிடுகின்றார். இவ்வாறான ஆட்சிக்கு முட்டுப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள், இதனை கேள்வி கேட்க தயங்குபவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறார்கள். இது தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். காணாமற் போனோரின் உறவுகளின் கோரிக்கை குறித்து எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறுகிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ் ஊர்காவற்றுறையில் கொலை செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை நடைபெற்றன. 4 வயது பெண் பிள்ளையின் தாயான நாகம்சிகாவின் இறுதிக்கிரியைகள் அவரது சொந்த இடமான நெடுந்தீவில் இடம்பெற்றன. யாழ் ஊர்காவல்துறையில் வசித்து வந்த 25 வயதான கம்சிகா வீட்டில் தனிமையில் இருந்தபோது நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத சிலரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தார். பெண்ணின் தலையின் பின்புறம் பலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்திருந்தது. பிரேத பரிசோதனையின் பின்னர் பெண்ணின் சடலம் நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை கொலையுடன் தொடர்புடையதாக கூறி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த இருவரும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் AMM ரியாலினால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் பின்தங்கியுள்ள மக்களின் துயர் அறிந்து அவற்றிற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சின்ன சாலம்பன், முத்தேன்கட்டு, ஜீவநகர் மற்றும் பலம்பாசி ஆகிய கிராமங்களுக்கு இன்று எமது குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். இந்த கிராமங்களுக்கு செல்வதற்கான சீரான வீதிகள் இன்மையினால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக இக்கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். தேர்தல் காலம் வருவாங்க, வந்து கஞ்சிவாங்க, சமுதாய கூட்டமைப்புக்காரம் எனக்கும் இல்ல எனக்கு 2 பிள்ளைகள் காணாம போயிருக்கு. ஆனா தேர்தல் நேரம் சொல்ல உனக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு தேர்தல் காலத்தில் தேர்தல் வந்தா கட்டாயம் வீடு வீடா வருவாங்க. எல்லா கட்சிக்காரும் வீடு வீடா நான் உனக்கு அதை செய்து தருவேன் இதை செய்து தருவேன் அப்படி செய்வேன் இப்படி செய்ய இதுதான் எங்களுக்கு செய்யறதுக்கு அபிவிருத்தி. இதுதான் இருந்தா ரோட்டையும் பழுதாக்குனதான் எங்களுக்கு செய்தாரு. தொழில் வாய்ப்புகள் இன்மையினாலும் இந்த கிராம மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பகுதிகளில் இந்திய வம்சாவளி மக்களும் அதிக அளவில் வாழ்கின்றனர். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் அண்மையில் நிதியமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பல விடயங்கள் தொடர்பில் ஆலோசனை வழங்குவதற்கு நியமிக்கப்பட்டமை தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் ஊழலுக்கு எதிரான முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னணி 2 கடிதங்களை இதற்காக அனுப்பியுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பிலான ஊடக அறிக்கை என்ற தலைப்பில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி RHS சமரதுங்கவுக்கு ஊழலுக்கு எதிரான முன்னணி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நிதி அமைச்சரின் தலைமையிலும் அமைச்சரின் செயலாளரின் அழைப்பின் கீழும் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பதவி நீக்கப்பட்ட அர்ஜுன் மகேந்திரன் கலந்து கொண்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அர்ஜுன் மகேந்திரனுக்கு வங்கிகளின் கடன் வழங்கல், மூலதனத்தை அதிகரித்தல் மற்றும் வரவு செலவு திட்ட குறைநிரப்பு விடயங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு அர்ஜுன் மகேந்திரன் ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தொடர்பில் எந்த அடிப்படையில் அர்ஜுன் மகேந்திரனால் செயற்பட முடியும் என ஊழலுக்கு எதிரான முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான முன்னணி இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநரிடம் முன்னணி கேட்டுக் கொண்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அர்ஜுன் மகேந்திரன் ஆலோசனை வழங்கும் அதிகாரம் என்ன எனவும் அந்த கடிதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நிதி அமைச்சில் என்ன பதவி வகிப்பதால் அர்ஜுன் மகேந்திரனுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஊழலுக்கு எதிரான முன்னணி மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்று அமைச்சர் பெரியசாமி சந்திரசேகரின் புதல்வியான சட்டத்தரணி அனுஷா தர்ஷினி சந்திரசேகரன் மலையக மக்கள் முன்னணியின் கவுன்சில் உறுப்பினராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார்.
மலேக மக்கள் முன்னணியின் கவுன்சில் உறுப்பினராக சட்டத்தரணி அனுஷா தர்ஷினி சந்திரசேகரன் உத்தியோகபூர்வமாக பதவியேற்கும் மற்றும் அது தொடர்பில் ஊடகங்களை தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது. மறைந்த கௌரவ தலைவர் சந்திரசேகரன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மலையக மக்கள் முன்னணி, மலையக தொழிற்சங்க முன்னணி இரண்டும் மலையகத்தினுடைய பழைய கொள்கையை பின்பற்றி மலையகத்திற்கு சேவை செய்து வருகின்ற ஒரு ஸ்தாபனமாக இருந்து வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். குறிப்பிட்ட சில காலத்தில் திருமதி சந்திரசேகரன் அவர்களோடு இங்கு இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய வேலைப்பளு காரணமாக அவர்கள் தன்னுடைய புதல்வியை இன்றைய தினம் இந்த கட்சியினோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே கட்சியில் இருக்கிறார். கட்சியின் உயர்பீடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று கிடைத்திருக்கின்றன. அவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றார், செயல்படுகின்றார். ஆகவே எங்களுடைய கட்சிக்கு அவர் ஒரு சட்டத்தரணியாக வருவது இன்னுமே எங்களுக்கு பெருமையை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏகமனதாக இவருடைய வருகையை ஆதரித்து இன்று இந்த இடத்திலே நாங்கள் அவரை அழைத்திருக்கின்றோம். நல்ல ஒரு புதியதொரு மலையகத்துக்கான எழுச்சிக்கான கனவுகளை காண்போம். அக்கனவை நனவாக்க நான் என்னால் இயன்றவரை உளமாற உழைப்பேன் என்றும் வேகமாகவும் உறுதியாகவும் மலையக இளைஞர்களுக்காகவும் குரல் கொடுப்பேன் என உறுதி கூறுகின்றேன். அதற்காக தேவையான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.